ஆக்சுவலாக அந்த சிந்தாமணிங்கிற பொண்ணு வந்து இந்த இடத்துல இருந்து தான் வந்து இந்த குவாரிக்குள்ளே பூஜை சொல்கிறாங்க. சூசைட் பண்ணது அவனை வந்து சிவா அதான் உள்ள யாரோ உட்காந்த மாதிரி இருக்குடா சிவா. தெரியல. இப்படி ஒரு பொம்மை வந்து நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். ஒன்னில காலி பண்ணிட்டு போனானுங்க. குவாரிக்குள்ளே விழுந்து இறந்துருக்காங்க. அதனால அந்த குவாரி மேலே உட்காந்து அழுகிற மாதிரி. சிவா அங்கே பாரு, யாரும் நிக்கிற மாதிரி அங்கே வெள்ளை கலரில் ஏதோ நிற்கிது பாருன்னா, யாரோ தண்ணிக்குள்ளே நடக்கிற மாதிரியே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி வரலாம். டேய் ஐயோ கடைசியாக விட்டு போகாதீங்கடா. அந்த வழி மாதிரி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அந்த வெள்ளையா ஒரு சத்தியமாக ஒன்று பார்த்தோன்னா நாங்கள் இதே இடத்துல தான் பார்த்தோம். எங்கே இருக்குன்னு தெரியல இருக்கு பத்தியா, அந்த மரத்தில் அங்கேருந்து அப்படியே கீழே விழுந்து. அது அவங்க சொன்ன போய் உண்மையிலே அவனுக்கு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நிறைய எழுப்பா கிடக்கு. செய்வன முட்டடா அது. செய்வனையா? ஐயோ இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் நமக்கு. 2 மணிக்கு பேய் வரும் வாங்க ஓடிடலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சேனலில் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேனரு. பசங்க கூட தான் போகிறேன். இந்த வீடியோ வந்து என்னென்னா வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கல்குவாரி இருக்குது ப்ரோ, அங்கே வந்து ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து அவங்க சூசைட் பண்ணதுலேருந்து அந்த கல்குவாரியில் கொஞ்சம் அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது. நீங்கள் போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அந்த கல்குவாரி வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் ஒன்று அனுப்பியிருந்தாப்புல. நான் அந்த கல்குவாரி நேம் எதுவும் சொல்லலை, அந்த லொக்கேஷன் என்கிட்ட இருக்குது. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி பசங்களோடு தான் போகிறோம், ஃபேமிலியாக போகலை. இது வந்து ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் தான். ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து உண்மையிலே போய் பார்க்க போகிறோமா என்னன்னு தெரில. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை, பேயெலாம் வந்து பயங்கரமான உக்கிரமாக இருக்கிற நாள். டைம் பார்த்திங்கன்னா 10:55 ஆகுது, 11 மணி ஆகுது. நம்ம 12 மணிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது எந்த ரோடுன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பைபாஸ், அதாவது உடுமலை டு கோயம்புத்தூர் பைபாஸில் ஒரு இடங்க அது. அந்த இடத்துல அந்த மாதிரி ஹாண்டடான விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு தான் போகிறோம். நம்ம வந்து இதுக்காகவே போகலை, சும்மா சப்ஸ்கிரைபர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக போகிறோம். உண்மையிலே வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு விளாக் தான் இது. நம்ம பசங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க. நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் இங்கேருந்து கிளம்பிடுவேன். போயிட்டு எப்படி இருக்குது, அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். எங்களுக்கு உண்மையிலே இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. எங்களுக்கு ஆஃபீஸ் நாளைக்கு லீவுங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் நாங்கள். டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 12:04. அதாவது இப்போ 12 மணி 1 மணிக்கு மேலே தான் வந்து பேய் வரும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அங்கே பேய் இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து சரி அந்த டைம்லேயே கிளம்புவோம், அப்போ தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்ட்டு கிளம்புறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 30 கிலோமீட்ரு. கரெக்டாக நாங்கள் போகிறதுக்கு ஒரு 1 மணி 10 நிமிஷம் காமிக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு அந்த 1 மணிக்கு போனோம்னா கொஞ்சம் முன்னாடியே பேயை பார்க்கலாம். அப்போ தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். ஆமாம், அப்போ தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். முதல்ல வந்து நாங்கள் அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கூட வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வராப்புல. எங்கே போனாலும் கூடயே வர்றாரு. சிவாவோட தம்பி அழகுராஜா வர்றாரு. நாங்கள் 3 பேர். இந்த பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து ஒரு மூஞ்சை காமிக்கணும்னு சொல்லிட்டாப்புல. அவர் பேர் வந்து சந்துரு, நியூ காய். அவருக்கு பேயினா பயம், அதனால் வெளியில் வரமாட்டேன் அப்படின்ட்டாப்புல. 4 பேர் போகிறோம், வாங்க போகலாம். குவாரிக்கு போகிற ரூட்டே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கான ரூட்டாக தான் இருக்கும். நம்ம பைபாஸ்லேருந்து இறங்கி ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனைனா அந்த பொண்ணு அங்கே சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து சிந்தாமணி. அவங்க சூசைட் பண்ணதுனால அந்த குவாரியில் வந்து நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த குவாரியவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அங்கே தான் போகிறோம். குவாரியில் நைட்டு வேலை வந்து ரெகுலராகவே நடக்கும். இந்த பொண்ணு சூசைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நைட்டு வேலை வந்து செய்ய முடியாமல் நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய டெத்தாக ஆரம்பிச்சிருச்சு அந்த குவாரியில். அதனால் அந்த குவாரியவே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அந்த குவாரியை பற்றி படிக்கும்போது நிறைய ஹாண்டட் விஷயங்கள் வந்து அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து சப்ஸ்கிரைபர் எப்படி இந்த இடத்த செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்புனாருன்னு தெரியல. எங்கள் வர போகிற டெம்பிள்லாம் இருக்குது. எப்போவுமே அந்த குவாரியெலாம் ஆரம்பிக்கும் போது என்ன ப்ரொசீஜர் சிவா, எதுவும் பலி கிளி கொடுப்பாங்களா? எதுக்கு நான் சொல்லி நான் மாட்டுறதுக்கு? இல்லைடா, ஏதாவது விலங்குகள் அது மாதிரி கேட்குறேன். அதெல்லாம் தெரியாதுப்பா. எனக்கு கேள்விப்பட்டதெல்லாம் ஒன்று தான். இந்த புள்ள சாகருக்கு முன்னாடி நைட் வேலை நடந்துட்டு இருந்திருக்கு. செத்ததுக்கப்புறம் இப்போ அது மட்டும் நடக்குதா? நைட்டு அது மட்டும் நடக்குதா? என்னடா பயமுறுத்துறீங்க? அதனால வேற எதுவும் நடக்கிறது இல்லையா?
இன்னைக்கு நம்ம போய் நடந்து பார்ப்போம். சந்துரு, நீ என்ன சொல்றேன்னா இது வரைக்கும் யாரும் நிரூபிச்சதில்லைன்னு சொல்ற, கரெக்டு தானே? அந்த நிரூபிச்சதில்லைங்கிறத நம்பிதான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒருவேளை நிரூபிச்சிருந்தாங்கன்னு வையே நாமெல்லாம் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நம்ம நிரூபணம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் யாரும் போக மாட்டாங்க, நம்மளும் போக மாட்டோம். இங்க பாருங்க, சில விஷயங்கள் நான் இப்பயே சொல்லிடுறேன். ஒருவேளை யாரையாவது அது மைண்ட் வாஷ் பண்ணி, ஏன்னா அந்த கல்குவாரி வந்து ரொம்ப ஆழமான ஒரு கல்குவாரி. உங்களுக்கு ஸ்விம்மிங்கே தெரிஞ்சாலும் கண்டிப்பாக அந்த பேய்ங்கிற விஷயத்தில் வந்து தப்பிக்க முடியாது. உள்ளே பிடிச்சி அமுத்திடும், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது. அது உண்மையாக போயோ அது அடுத்த விஷயம். அந்த மாதிரி ஒருவேளை மைண்டு சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கூட இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வந்துடணும். நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன், இது மாதிரிலாம் பண்ணுவேன், நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது. பாகுபலி படத்தில் தமன்னா ஓடுற மாதிரி ஓடி எங்களை கூப்பிட்டுச்சோம்மா. முதல்ல போய் தம்மனாவே ஓடுனாலும் பரவாயில்ல, தம்முனா நமக்கு உயிர் முக்கியம். ஈரனே அங்கிருந்து குதிச்சு போய் அங்கிருந்து தலைகளா குதிச்சு நான் அம்பை வச்சு எய்து அது என்னது மேல மேல இருக்க கல்ல சுத்தி நான் அங்கிருந்து ஸ்லோ மோஷன்ல இறங்க வேண்டாம். தமன்னா சந்துரு பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டோம் நாங்கள் அந்த கல்குவாரிக்கு. இதுதானா அந்த குவாரியாண்டா? லொக்கேஷன் கரெக்ட் தானா? கரெக்ட். இங்கேயே ஏதோ ஒன்று இருக்குடா, வீடு பேக்கரி, பழைய பேக்கரின்னு நினைக்கிறேன். இந்த பொம்மை வந்து குவாரிக்கு போகிறதுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. இது என்ன பொம்மைன்னு தெரியல. இப்படி ஒரு பொம்மை வந்து நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். இது ஏதாவது ஒரு வார்னிங்கா இல்லை என்னன்னு தெரியல. உண்மையிலே பயங்கரமாக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கு. உண்மையிலே பயமாக இருக்கா அந்த பொம்மை. காற்று வேறு பயங்கரமாக அடிக்கிற அவனுக்கு இந்த இடத்துல. மரத்தில் ஒரு இலை கூட ஆடலை. மரத்தை பார்த்து தெரியுதா இல்லையா? ஆமா, அங்க சொன்ன உடனே ஆடுது. அங்க கிரஷர் மிஷின் இருக்கு, தெரியுதா? ஆமா ஆமா, கிரஷர் தான்டா. ஆனா அது கிரஷரை பார்த்தாலே பயமா இருக்கடா நமக்கு. இல்ல இது யூஸ்ல இல்லடா, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் அபண்டன்ட் நவ. லாஸ்ட்ல ஒரு பில்டிங் இருக்கு பாரு. மேபி அங்க தான் லேபர்ஸ்ல ஸ்டே பண்ணிருப்பாங்களோ. ஆகா, லேபர்ஸ் இப்ப ஸ்டே பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த காஞ்சு போன இலைய பார்த்தாவே பயமா இருக்கு. இங்க ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து என்ன இருக்குன்னு பார்க்க. ஒண்ணு இல்ல, காலி பண்ணிட்டு போனானுங்க. அது என்ன ரீசன்? கால் கடியில ஏதோ சுத்துதுடா. என்ன ரீசனுக்காக காலி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அந்த மரம் பார்த்தாலே பேய். என்னடா வெள்ளை வெள்ளை என்னமோ இருக்குங்க. அது மேல என்னமோ பூடா டேய், பூடா பாருங்கடா சிவா. அந்த சிந்தாமணியோட ஊர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல தான். அவங்க இங்க வேலைக்கு வந்தவங்க தான். ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையின் காரணமா தான் வந்து அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. அது எப்பறம் அந்த வேப்ப மரத்துல எப்பறம் பூ அழகா பெரிய பெரிய பூவா இருக்கு. அதுவும் யாராவது தைரியமா அந்த பூ பறிக்கிறீங்களா சிவா? அங்க ஒரு கிரஷர் இருக்கு பாத்தியா, தெரியுதா? ஆமா, ஏதோ பெரிய வெட்டிக்கிளி இருக்கு. ஸ்கை பாத்தியா? உண்மையிலே ஸ்கை பயங்கரமா இருக்குடா டேய், ரொம்ப கிளியரா இருக்குடா. அதாவது எங்களை சுற்றி ஃபுல்லாகவே காடு தாங்க. நாங்கள் வந்து இப்போ நடந்து போகிற இடம் மட்டும் வந்து அந்த க்ரஷர் இந்த இதுக்காக, அந்த குவாரிக்காக க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப குளிரவும் செய்யுதுடாடி. ஈவில் ஸ்பேஸ் ஆல்சோ கோல்டும்பாங்க. ஒரு பொருள் மரத்தில் ஏதாவது தொங்கிட்டு இருக்கான்னு பார்ப்போம், பயமா இருக்கு. உண்மையிலே ஏதாவது இருக்கான்னு பாடுறாடி. அவரு என்ன சொன்னாருன்னா, அந்த பொண்ணு வந்து விழுந்தது வந்து அந்த குவாரிக்குள்ளே விழுந்து இறந்துருக்காங்க. அதனால் அந்த குவாரி மேலே உட்காந்து அழுகிற மாதிரி பார்த்ததா சொல்கிறாங்க. நம்ம குவாரிக்கு அடுத்து போவோம். ஃபஸ்ட்டு இந்த க்ரஷர் வந்து ஏன் இப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற கீழே பார்த்து போங்க பாரு. இது வந்து யூஸ்ஃபுல் இல்லைங்க, யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிவா, அடியில் போக வேண்டாம், ஏதாவது உடஞ்சு நம்ம நேரத்துக்கு விழுந்துற போது. ஆமாம், டக்குன்னு ஆன் ஆயிடுச்சு, என்னடா பண்றது? ஐயோ, நான் வரலப்பா, அவனை மட்டும் காட்டுங்க. அதான் உள்ள யாரோ உட்காந்த மாதிரி இருக்குடா சிவா. ஆகா, ஆரம்பிச்சிட்டானுங்க.
அது யாரோ டக்குன்னு உட்காந்த மாதிரி இருந்துச்சுடா கீழே உள்ள. அவ்வளவுதான். அதுக்குள்ளடா சிவா நான் அடிக்கிறேன் பாரு, நான் அதுக்குள்ள அடிக்கிறேன் பாரு. அங்க அவன் தான் மிஷின் ஆன் பண்ண போறான்னு நினைக்கிறேன். மேல அடியேன். செடியா? நிழல் மாதிரி ஏதோ தெருக்குள்ள செடி வளர்ந்துருக்குடா. இதை பார்த்தாலே ஒரு சைடில் அதுதான் ஒரு மூஞ்சி மாதிரி இருக்கு பாரு உனக்கு. இந்த கொம்பு மாதிரி ஊனிருக்காங்கல்ல. ஓகே டிபி ஜெயின் பார்த்துக்க. குவாரினா கண்டிப்பாக அதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டு அந்த மாதிரி எல்லா யூனிட்டுமே இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு ஆஃபீஸாக கூட இருக்கலாம். அங்கே ஒரு அபாண்டட் பில்டிங் இருக்குவார். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ணது தான். அந்த பக்கம் அங்கே இருக்கு. அங்கே இருக்கு பாரு, அங்கே இருக்கு. ஆக்சுவலாக அந்த சிந்தாமணிங்கிற பொண்ணு வந்து இந்த இடத்துல இருந்து தான் வந்து இந்த குவாரிக்குள்ளே கூச்சதாக சொல்கிறாங்க சூசைட் பண்ணது. சிவா அங்கே பாரு யாரும் நிற்கிற மாதிரி. அங்கே வெள்ளை கலரில் ஏதோ நிற்கிது பாருடா. ஏடா டேய் அழகுராஜா உனக்கு தெரியுதாடா? ஒயிட் கலரில் அது மேபி ஏதாவது கல்லா இருக்குமோ? கல்லா? கல்லா சேரி வெள்ளை சேரியா சிந்தாமணியா? வீடியோக்காக சொல்லாடா, உண்மையிலே தெரியுது இல்லடா. வீடியோவில் தெரியுதா? வீடியோலையும் தெரியுதுடா அது. சரி வீடியோவில் தெரிஞ்சுன்னா அப்போ கட் பண்ணுறா, பயமா இருக்கு. என்னடா சொல்றீங்க? சும்மா வீடியோ கூப்பிட்டு வந்து இப்போ நேரில் பயமுறுத்துறீங்க. சிவா தண்ணியில் ஏதாவது மூவ்மெண்ட் தெரியுதா? ஒரு சவுண்டு கேட்குது தெரியுதா? நல்லாவே கேட்குது. தண்ணி சவுண்டு கேட்குதா? தண்ணி யாரும் யூஸ் பண்ற மாதிரி சவுண்டு கேட்குதுடா. சுட்டா இன்னைக்கு நான் வரலன்னு தான் சொன்னேன். அந்த பக்கம் போலாம். அங்க சவுண்ட் இந்த லெஃப்ட் மூலைக்கு கேக்குது. அதான் சொல்றேன். அங்க இருந்து போவோம். வாடா அங்க இருந்து பாப்போம். கார்ல இருந்து தண்ணி விழுகுறது என்ன? அந்த இடத்துல பொலன்னு பைப்பு திறந்த மாதிரி வருது. அந்த பார்வையில் விழுகுதுடா. விழுகுதா? சரி வா பாத்துருவோம் வா. எனக்கு என்னன்னா யாரோ தண்ணிக்குள்ள நடக்கிற மாதிரியே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி. வீடியோ பூங்குடா. முன்னாடி நான் போக மாட்டேன். சகப்பு சட்டை. லெஃப்ட் எங்க ஏற சொல்றேன்? அந்த குவாரியோட என்ட்ரன்ஸ்ல சகப்பு சட்டையை முன்னாடி போக சொல்லுங்க. எனக்கும் பயமா இருக்கு. பேய்க்கு சகப்பு தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னடா போடா. கீழே ஏதோ பாம்பு பாத்துங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே இந்த பொடி பசங்க தான். ஏன்னா ஆனா நம்மளோட சவுண்டு கேட்டாலே ஓடிடும். இது என்ன பில்டிங் சிவா? இது வந்துட்டு பில்டிங்க்கு முன்னாடி என்னமோ இருக்கு. மோட்டரா? அது என்னதுடா? தண்ணியில பைப் லைனா இருக்கும். வழி இல்லடா இங்க வெள்ளைங்களா. நான் இப்படி சுத்தி வரணும்டா. ஐயோ அந்த பில்டிங் பக்கம்லாம் வரமாட்டேன் நானு. பாபாய் இந்த பக்கம் மெயின் ரோட் அங்கிட்டு போய் சுத்தி கூட வரலாம். டேய் ஐயோ கடைசியாக விட்டு போகாதீங்கடா. வர்றான் உள்ள கூடையாவது வரலாம். கீழே முள்ள இருக்குடா பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா அந்த குவாரியோட என்ட்ரன்ஸு, அதாவது அந்த வண்டியில் கல்லெல்லாம் உடச்சி மேலே கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அங்கே போயிட்டுருக்கோம். இது எப்படி ஒரு 300-400 அடி ஆழம் இருக்குங்க. சரி நம்ம அந்த வழி மாறி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இல்லைடா எவ்வளோ திங்கிட்டு சந்திர போயிடுவா. இது சரிடா. இப்போ ஒரு விஷயம் என்னென்னா இங்கே ஒரு வெள்ளையை ஒன்று தெரிஞ்சதில்ல. அது எங்கே ஏதோ தூணு பாறை அப்படின்னு. இங்கே இருங்க சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் பேசாமல் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொன்னீங்க. ஓகே, கடைசியாக அந்த மாதிரி பேயெல்லாம் பார்க்க சொல்லி யாரும் சொல்லாதீங்க. இவனும் கூப்பிட்டு வந்து எங்களை உசுரை வாங்குறியான். உண்மையிலே பயமா இருக்கு. அவனுக்கு அடியில் உச்சா வருது. ஒரு இம்யூனிட்டி லோயஸ்ட் இருக்காங்களோ அவங்களை ஈஸியாக அட்டாக் பண்ணும். அதனால இன்னொரு நீங்க சொல்றேன் கேட்டுக்கோ. மைண்ட் மட்டும் நமக்கே 50-50 தான். என்னன்னு தெரியாம தான் வந்திருக்கோம். உண்மையிலே இருக்கலாம் இன்னொரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த வெள்ளையாவோட சத்தியமா ஒன்று பார்த்தோம்னா இன்னொரு நாங்கள் இதே இடத்துல தான் பார்த்தோம். எங்க இருக்குன்னு தெரியல. எங்க இருக்கு அந்த பில்டிங்? ஒரே ஒரு நூல் சைஸ் பில்டிங்கா இருக்கு. சந்திரோ கீழே செடியில இருக்கு பார்த்துவாங்க. ஆமா இந்த மாதிரி கீழே போகக்கூடாதுன்னு சொன்னா கீழே போயிட்டு இருக்கீங்களா? என்ன விஷயம்? இல்லை கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கேருந்து அது வரைக்கும் போய் கொஞ்ச தூரம் போயிட்டு சிந்தாமணிகிட்ட எப்படி பழனிக்கு போகிறோன்னு அட்ரஸ் கேட்குறதா? இல்லை சிவா, என்னன்னா இப்போ இல்லை நம்ம இதுக்கப்புறம் இல்லை தெரிஞ்சு வச்சு எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்து ஒர்றா. இந்த ரோடை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கா? அண்டர்லேஷன்ஸ் ரொம்ப கிரம்பிள் என்ன சொல்கிறது. வண்டி கீழே போயிட்டு தான் வந்திருக்கு. அது என்னைக்கோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போச்சோ. ரொம்ப நாளுக்கு முன்னாடி யூஸ் இல்லாமல் அப்படியே இருக்கிறதுனால இப்போ புரியும். சிரிக்கிறத கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு.
சிரிக்குதா? அமைதியாரு. எனக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. தண்ணி சவுண்டு தான் கேட்குது. மழை பெஞ்சதுனால ஊற்று பயங்கரமாக விழுந்துக்கிட்டு இருக்கா? மழை பெஞ்சாலும் ஊற்று வராதுடா லூஸு. பாம்பு எதுவும் இருக்குமான்னு பார்த்துக்கோங்கடா. டேய் சவுண்டு இருக்கு அதிகமாக குளிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன சிவா சவுண்டு இருக்கு அதிகமாகுதுல்ல? என்னடா இந்த மலையை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏய் மயில் வேற மாதிரி கத்துறா. ஐயோ பார்த்து வாடா. ஏய் இவனை வேற சந்துரு. இந்த இடத்துல தான்டா பார்த்தோம் அந்த வெள்ளை. ஏண்டா இன்னும் போகணுமா? அங்கேருந்து இங்கே தான்டா அடிச்சோம். என்னடா என்ன சிவா ஒளி கீழே போக மாட்டேங்குது. இருட்டா இருந்தா எப்படா போகும்? தண்ணிடா ரெஃப்ளெக்ட் ஆகாது. இவ்வளோ தண்ணியோட இருக்கு. ஆமாம் அங்கேருந்தே பார்த்தோம்லடா. இதில் தான் சிந்தாமணி தூக்கு போட்டிருப்பாங்களோ. டேய் சிந்தாமணி விழுந்ததா சொல்கிறது வந்து இந்த அந்த மரம் இருக்குது பார்த்தியா, அந்த மரத்தில் அங்கேருந்து அப்படியே கீழே விழுந்தது. அது அவங்க சொன்ன பொய். பொய்யோ உண்மையோ, ஆனால் அவங்க சொன்னது வந்து அந்த லேண்ட் மார்க் தான். ஏன் இந்த கயிறு இன்னும் இங்கே இருக்குது? இது என்ன கயிறுன்னு தெரியல. ஆனால் இந்த தண்ணி இந்த கயிறு எடுப்பா. இது எப்படி ஒரு 300-400 அடி இருக்குங்க. உண்மையிலே தண்ணி ஃபுல்லாக இருக்குது. எங்களால் கீழே வந்து டார்ச் அடித்தாலும் உள்ளே தெரிய மாட்டேங்குது. என்னென்னா மணி ஃப்ரெண்ட்ஸ் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னடா ரைட் லெஃப்ட் அடி ஏதோ குறுக்க போகுது. ஏதோ என்னது அது? என்ன அது? பைப்பா டியூபா? அது டியூபா இல்லை. 30 வருஷமா 30 அடி பாம்பு உள்ளே இருக்கா? என்னன்னு பார்த்துக்கங்கப்பா. அது மாதிரி தானே இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ அந்த குவாரிக்கு உள்ளே தான் நிற்கிறோம். கொஞ்சம் தூரத்தில் அப்படியே கீழே போனீங்கன்னா அந்த குவாரியோட தண்ணி அந்த இடம் ஸ்டார்ட் ஆயிரும். இது எப்படி ஒரு 300-500 அடிக்கு கீழே இருக்கும். ஆனால் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னென்னா நாங்கள் இன்னும் எந்த ஒரு அமானுஷமான அந்த விஷயத்தில் ஒன்றும் பார்க்கல, எதுவும் ஃபீலும் பண்ணல. கொஞ்சம் அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த இடம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் ஏன்னா நைட் டைம் வேறு இன்றைக்கி. இப்போ எதுவும் ஃப்ரைடேலேருந்து சாட்டர்டே ஆயிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா இப்போ 2:30 ஆயிடுச்சு மணி. இந்நேரத்துக்கு இங்கே ஒரு 4 பசங்க வந்திருக்கோங்கிறது வந்து என்ன ஏன்னா இந்த பசங்களை தானே அந்த பேயெல்லாம் பிடிக்கும்பாங்க. அதுவும் இந்த கல்யாணம் ஆகாத பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும்பாங்க. எங்கள் செட்டில் ஒரே ஒரு மேரேஜ் ஆகாத பையன் வேறு கூட வந்திருக்கான். நம்ம அங்கிட்டு இருந்து இங்கிட்டு பார்க்கும்போது வெள்ளையாக தெரிஞ்சுல்ல. இப்போ இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போய் வெள்ளையாக தெரியுதான்னு பாரு. அங்கிட்டு போயிருக்குங்கிறியா? தண்ணி கூலிங் இருக்கு. நம்ம வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு கிணத்துக்குள்ளே இருக்க மாதிரி. காற்று மேலே இருக்கும், காற்று கீழே இருக்காது. அதை நினச்சி என்னையும் சேர்த்து பயன்படுத்தாதீங்க. வாங்க இந்த இதே தான் இருக்கும். ஒயிட் அங்கேருந்து பார்த்தது. ஸோ ஐ திங்க் கண்டிப்பாக அந்த பாறையோட அந்த கட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த எட்ஜாக இருக்குங்க. அந்த ஒயிட்டு தான் வந்துட்டு அங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினச்சி மனசு சேர்த்துக்கிறியா? சோக்கு என்னன்னு. ஏய் இதுக்கப்புறம் போனால் சரிஞ்சு கழிச்சு விழுந்துட போகிறா. தண்ணியில் நனைஞ்சிரு. கொஞ்சம் தூரம் போல அந்த எட்ஜ் வரைக்கும் போமா. தண்ணி சவுண்ட் இருக்கு அதிகமா இருக்கு. நீ எந்த லாஸ்டா மர்மர் படத்துல அந்த சப்த கன்னிகள் குடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. நீ டக்குன்னு எந்திரிச்சு வந்துட போறாங்க. என்ன ஃபீலிங்ல இருக்கியோ அதே ஃபீலிங் தான் எனக்கும் பயமா தான் இருக்கு. இப்பயும் திருப்பி சொல்றேன், அந்த மர்மர் படத்துல வர்ற அந்த கிளவி பேர் எனக்கு தெரியும். சொல்றதுக்கு உண்மையாவே பயமா இருக்கு. அது என்ன பேர்? ஐயோ நான் சொல்ல மாட்டேன். அது கிளவி. ஐயோ நான் சொல்ல மாட்டேன். சப்த கன்னிகளோட நிப்பாட்டிக்கிறேன்ப்பா. அந்த கிளவி படத்துல அந்த கிளவி பேர் சொல்லாத நான் காதை முடிக்கிறேன் சாமி. ரத்த காயம் வந்தா தானே அந்த மாட்டி வரும். அமைதியா. ரத்த காயம் அதுவா ஏற்படும் தெரியும்ல. ஏற்கனவே ஒருத்தர் எங்க தான் வாரி விழுந்தியா. இது வேற. என்னடா இதோ நிப்பாட்டிக்குவோம். இங்கே டக்குன்னு தண்ணிக்குள்ள சரிஞ்சிச்சு. இல்லை அவ்வளோ தூரம் போக வேண்டாம். இந்த எஜ் வரைக்கும் போவா? அங்கே இல்லை, இந்த எஜ். அந்த எஜ் வரைக்கும் கேமரா ஜூம் ஆகும். நான் வீடியோ எடுத்துக்கிறேன். தெரியாதா? வாடா. எங்களுக்கு தெரியும். நாங்களும் தெரியாதுன்றோம். அசோக் எங்கன்னு கேட்டேன். இதில் என்னன்னா இது ஒரு ரிஸ்க்கு. இந்த பாறை எதுவும் நம்ம மேலே உடஞ்சி விழுந்துடக்கூடாது. ஏன்னா மழை வேற பெஞ்சிருக்கா, எதுவும் இதாகிடக்கூடாது. இப்போ ஒரு 50-100 அடி இறங்கியிருப்போம்டா. 50 அடியாக வந்திருப்போம்ல. பின்னாடி திருப்பி பழைய இடத்துக்கு கரெக்டாக போயிருமா? கார் எங்கடா நிப்பாட்டிருக்கீங்க? தெரியலடா. அதெல்லாம் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நிற்கிதுடா. ஆகா
உண்மையிலே அவனுக்கு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அவன் இப்படி பண்ணவே மாட்டான்டா சத்தியமா. மெண்டல் தானே அது. இல்லைடா, அவன் இன்னைக்கு வந்து நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டேன். அப்போ இங்கே விட்டு போயிருமா? அவன் அதுக்கும் கேட்டால் சரின்றான்னு நினைக்கிறேன். என்ன சிவா போகலாமா அவ்வளோ தூரத்துக்கு? தண்ணி வரைக்குமா? போகலாம். டக்குன்னு 4 கிலோ லவங்க பிடிச்சி இழுத்துருச்சுன்னா? இல்லை, இங்கேருந்து தண்ணி பக்கத்தில் தானே இருக்கு. அழகிறது இங்கே வந்து காமிய தண்ணி எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு, எவ்வளோ தூரம். இப்படி வச்சு வாங்க. இங்கேருந்துமே தெரிய மாட்டேங்கிறா தண்ணி, ஆனால் இங்கே தானே இருக்குது பக்கத்தில். இருட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாதுடா லைட்டு. அந்த பாறையில் அடிச்சு எச்ச காட்டேன். இதா தெரியுது பாரு தண்ணி. அந்த பாறையில் அடிச்சு எச்ச காட்டுக்கா. வாடா இங்கே பாரு. சிவா மேலே யாராவது நின்று நம்ம மேலே எதுவும் தூக்கி எறிஞ்சிட போனாங்கடா. கல்ல விட்டு வினோத்து டேய் எடுக்கிறியா? ஆமாம் ஓடுன்னு நினைக்கிறேன்டா சிவா. காளான்றா. பைத்தியம், ஆமாம் ஓடு. இருந்தா தெரியல, காளான் இப்படியாடா இருக்கு. ஆமாம் ஓடுறா. ஆமாம் ஓடு. இந்த கெட்டியாக இருக்கு பாரு. ஆமையை யார் சாப்பிட்டது? நிறைய எலும்பா கிடக்கு. எலும்பு கூடுலாம் கீழே இறங்க. இந்தா இது பூராமே ஆமாம். இதெல்லாம் என்னடா? கல்லா? எலும்பு கூடு இல்லடா, கல்லு தானே. இது என்னதுடா? இல்லை அதெல்லாம் எல்லாமே ஆமாம் ஓடு. இருந்தா இது எல்லாமே ஆமாம் ஓடுது. ஆமையோடு தானே? அங்கே ஒரு பெரிய எலும்பா இருக்கு. கல்லா? அது கல். இது என்னண்ணா இது? எல்லாமே ஆமாம் ஓடுதான்டா. இந்த இப்படி பாரு, கையில் பிடிச்சி பாரு. நான் பிடிக்க மாட்டேன்ப்பா. சும்மா தூக்கி பாரு. அந்த தூக்கறலடா. போடா அங்கிட்டு. எறும்பா இந்த வழியாக தான் வந்திருக்கோம் நம்ம. அது வீடியோ தெளிவாக தெரியாது. அது எப்பயுமே அதான் பகல்லே காமிச்சாலும் தெரியாது. சரி சிவா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஒரு 4 ஸ்டெப்பில் தண்ணி வந்துடும். 4 ஸ்டெப் போய் இப்போ போய் தான் பார்ப்போமா வேணாமா? டேய் இல்லை, தண்ணி விழுகிறது மட்டும். இந்த வெள்ளம் வச்சு என்ன பண்ணுறது? இது எத்தனை வருஷமா இப்படி வளைஞ்சு வருதுன்னு தெரியல. இது அந்த ரீசெண்டாக நானும் அந்த ஆர்டிக்கல் பார்த்தேன்டா. இது ரொம்ப சத்தானதோ ஏதோ சொன்னாங்கடா. அந்த மலையில் வந்து ரொம்ப சத்து இருந்தால் மட்டும்தான் இது வெளியில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் அதை பற்றி பேச வரல. ஆர்யா நடித்த ஒரு ஆமாம் அந்த இது வெப் சீரியஸில் ஒருவேளை அந்த மாதிரி இடமா இருக்குமா இது? அந்த படம் பேர் என்ன? மிருகமா? இல்லையே சிவா. டேய் நம்ம பேசிட்டு விழுது இறங்க வச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் மேல இருந்து பார்க்கலாம்னு நினச்சோம். ஆமாம், எப்படி இவ்வளோ தூரம் கீழே வந்தோன்னே தெரியல. மெண்டல் கீழே வரைக்கும் கூட்டு போயிட்டு இருக்க. நானும் பேசிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன்டா. திரும்ப போயிடலாமாடா? அவ்வளோதான் இறங்க முடியாது. டபுள் பக்கத்தில் வந்து இறக்கி பிடிச்சிச்சுன்னா ஏன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உண்மையிலே ஏதாவது அமானுஷமான சக்தி இருக்கா என்னன்னு நமக்கு தெரியாமல் எதுவும் பண்ண முடியுது. மேலே ஏதாவது வெள்ளையா இருக்கா? திடீர்னு பார்த்தா நம்ம 4 பேர் மேலே இருப்போமா டார்ச் லைட்டில். நம்ம 4 பேர் நமக்கே தெரியுமா? வேலை போயிடலாம்டா. இதுக்கு மேலே வேணாம் சொல்ல. நம்ம எதுக்கு கீழே போகிறோம் எனக்கே தெரியல. போகலாம் வா, போயிடலாம். ரிட்டர்ன் போயிடலாம். ஏன்னா இங்கே எவ்வளோ டெப்த்துன்னு காட்டுங்க. எவ்வளோ மிச்சிருக்குன்னு காட்டு. இந்த இடத்துல எப்போ அந்த முட்டை வந்துச்சு? அடாடா, ஆமாம் முட்டையா? ஆமாக்கு எப்போ முட்டை எவ்வளோ பெருசு இருக்கும்? என்ன முட்டைடா இது? முட்டை தானா? சிந்தாமணி முட்டையா? சிவா சிவா இது என்ன முட்டைடா? பூச்சி புழுலாம் வருதுடா. தெரியுது? செய்வனடா. செய்வன முட்டைடா அது. செய்வனையா? ஐயோ பின்னாடி கேமரா திருப்பிடா. நான் போறேன். அது தொடலாம் இல்லடா. வண்டியை திருப்புடா. வண்டி திருப்ப கேமரா திருப்பி. இதுக்குள்ள வந்து பேட்ஸ்முல். பேட்ஸ்முல் வருதுடா. கருமுண்டா. ரொம்ப கேவலம். வாடா. அது என்ன? ஐயோ எதையோ கிளப்பிட்டானுங்க. நான் இல்லை. நான் குச்சியிலலாம் தொடலடா. கையிலலாம் தொடலடா. வளர்றானே. இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் நமக்கு. 2 மணிக்கு பேய் வரும் பாய். வாங்க ஓடிடலாம். சிந்தாமணி டைம் 5 மணி நினைக்கிறேன். சாரி 2 மணி நினைக்கிறேன். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷத்துக்குள்ள மேலே இருக்கு போயிடலாம். வாங்கடா. டேய் எதுவும் போயிடுவா. மெதுவா வாங்கடா. எனக்கு என்னன்னா ஒரு 2 விஷயம் வந்து அந்த இடத்துல ஆமை ஓடு. ஒருவேளை யாரோ வந்து ஏதோ மீன் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல முட்டை எப்படி வந்து? 5 நிமிஷம் தான் இருக்கு. வாடா டேய். முட்டை எப்படி வந்துச்சு சிவா அந்த இடத்துல? நானா போட்டேன். 4 பேருமே இங்கிட்டு ஒன்னா செயல்பட்டாதான்டா. ஏன்னா நம்ம 4 பேருக்குமே மைண்டு சேஞ்ச் ஆன மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம பக்கத்தில் போயிட்டோம்டா சிவா. கொஞ்சம் பாத்தியா, இவன் நம்ம கூட்டு போகிறதே குறியா இருக்கான்டா. நான் உன் கூட மூட மாட்டாடா. டே இல்லைடா சத்தியமா நான் சொல்கிறேன்ல, இந்த ட்ரிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், ஒரு ஆளை கண்டிப்பாக அதை கன்வெர்ட் பண்ணி
நம்மளை 4 பேர்த்தையுமே திசை திருப்போம் அப்படின்னு. இப்போ நம்ம அந்த பேய் வீடை தாண்டி வேறு போகணுமேடா. நேராக போயிடலாம். அது குவாரி. ஏய் சத்தியமா அவனை அஃபோர்ட் பண்ணி வச்சுடா. எனக்கு நல்லா நீ பேசாம மட்டும் வாங்கணும் சிவா. நான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக அவனை வந்து அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் சிவா. நல்லாவே தெரியுது. அவன் சொன்னா ஒரு தடவை சொன்னால் கேட்டுக்குவேன். இவ்வளோ தடவை திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கான், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நம்மள அங்கே. 2 to 3. ஐயோ ஏதோ கருப்பாக இருக்கு செடி. ஏய் ஏதோ உளுந்தோட வாசம் வருதுடா. நம்ம போகிற வழி எங்கே ஃபஸ்ட்டு? அந்த வாசம் வந்துச்சுல்ல உனக்கு? விளக்கெண்ணெயில் லைட் அடிக்கிற 2 நிமிஷம் தான் இருக்கு. ஏய் உண்மையிலே ஏதோ ஒரு வாசம். ஏய் சரி வாங்கடா ஃபஸ்ட்டு காருக்குள்ளே போகலாம். ஷூ மனுஷன் ஐயோ எவனோ உட்காந்துருக்காண்டா செடியா வேற ஏன்டா நீ? எவனோ உட்காந்துருக்காண்டா அங்கங்க. ஐயோ ஆமாம்மா 4 பேத்துக்கு டிஃப்ரெண்டா தோணுதுடா. ஐயோ நீங்கள வச்சுக்கிட்டு சாமியோ சாமி நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ அந்த கல்குவாரிக்கு கீழே வரைக்குமே போயிட்டு வந்தோம். அது எப்படி ஒரு 500 அடி ஆழம் இருக்குங்க. அதாவது ஒரு 300 அடிக்கு மேலேயே தண்ணி இருக்குது. நாங்கள் ஒரு 150 அடிக்கிட்ட கீழே இறங்கியிருப்போம். சொல்லப்போனால் வந்து எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிருந்தால் தண்ணி இருந்திருக்கும். எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க்கு. ஆனால் நாங்கள் இங்கே நெகட்டிவாக எதுவுமே ஃபீல் பண்ணலை. ஆனால் என் கூட வந்த ஒருத்தர் மட்டும் வந்து கொஞ்சம் ஒரு அப்நார்மலாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தான். அது எதனால் அப்படின்னு தெரியல. இந்த இடத்துல வந்து உண்மையிலே அந்த மாதிரி அமானுஷமான விஷயம் இருந்திருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் வந்து நீங்கள் ஒருவேளை இந்த இடத்த பற்றி தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பொண்ணு இங்கேருந்து விழுந்து கூச்சதாக சொன்னாங்க. நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கோம். ஆனால் இப்போ எங்களுக்கு எதுவுமே அது மாதிரி தெரியல. ஆனால் அந்த இடத்துல மட்டும் ஒரு வெள்ளையாக ஏதோ ஒன்று பார்த்துங்க. அது பாறை என்னன்னு தெரில. மேபி பேய் இருக்கா என்னன்னு எங்களால் பார்க்க முடியல சொல்லப்போனால். நான் நெக்ஸ்ட் டைம் எதாவது பார்த்தா கூட சொல்கிறேன். அங்கே வந்து ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி ஒன்று இருக்குது. நாங்கள் இப்போ அதையும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் தரேன். அப்படி அங்கிட்டு டார்ச் அடிச்சு பாரு. இந்த வழி எங்கே போகுது? ஒன்றும் இல்லைல்ல. நார்மலாக தானே இருக்குது. பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இடம் தான் இது. ஆளுங்க குளிக்கிற இடம் தான். கடைசியாக கொடுத்துருக்கலாம். காட்டுங்களா பயமா இருக்கு. தண்ணி தொட்டி தானே? ஆமா. ம். ஏய் ஷோ த மூன்.